ஹலோ வணக்கம். நவடேஸ் யங் கேர்ள்ஸ்க்கு நிறைய பேருக்கு பிசிஓடி வருது. அதே நேரத்தில் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இல்லைன்னு வராங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணும்போதும் பிசிஓடி இருக்குதுன்னு பார்க்குறோம். என்னென்ன சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்குங்கிறத பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறேன். ரைட்டா? நம்பர் 1 வந்து மோஸ்ட்லி எங்ககிட்ட வர்றதே பீரியட்ஸ் இரெகுலர். ஒன்று எக்ஸஸாக வந்தாக்கா ஒரு 10 days 15 days கண்டினியூஸாக போகுதுன்னு யங் கேர்ள்ஸை அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வராங்க. சில பேர் என்ன ஆகுது, பீரியட்ஸை வரலைன்னு வருவாங்க. ரொம்ப இர்ரெகுலர் பீரியட்ஸு 1.5 months 2 months 3 months அந்த மாதிரி பீரியட்ஸ் வரலன்னு அவங்க எங்ககிட்ட கூட்டிகிட்டு வரும்போது நாங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிப்போம். ரைட்டா? ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் சிம்டம். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் தி பிசிஓஎஸ் கேசஸ் வந்து ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க. ஒன்று ஓவர் வெயிட்டு, இல்லைன்னா ஒபீஸ், அதிக பருமன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஒரு சிம்டம். அப்புறமா வந்து அவங்களுக்கு ஹேர், மேல் பேட்டர்ன் ஆஃப் ஹேர் க்ரோத் இருக்கும். அதாவது ஃபேஸ்லலாம் மீசை, தாடி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிக்கும். அப்போவே சரியாக ட்ரீட்மெண்ட்டில் அந்த இடத்துல கொஞ்சம் பால்ட்னஸ் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் உடம்பெல்லாம் கூட நிறைய முடி ஃபார்ம் ஆகும். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி சிம்டம். அவங்க எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அப்புறம் மூஞ்சியில் நிறைய பருக்கள், அதுவும் இவங்களுக்கு வரும். அது ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சிம்டம். இதெல்லாம் இருக்கும்போது அவங்க வந்தாக்கா நாங்கள் ஸ்கேனுக்கு எழுதுவோம். அப்போ அப்டமன் ஸ்கேன் எடுக்கும்போது 2 ஓவரிஸ்லேயும் நிறைய குட்டி குட்டி குட்டியோட கொப்பளங்கள் இருக்கும். அந்த ஓவரி சைஸே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுனாலே எவ்வளோ ஏர்லியராக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு சரியாகும். ஓகேங்களா?